வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையலில் தப்பா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாஸ் சப்பாத்திக்கிங்க பூரிக்கிங்க நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்க. எங்கள் சேனலை பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிடுறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 4 அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கோங்க, பச்சை மிளகா 3ங்க, இஞ்சி 3 துண்டுங்க, பூண்டு 6 பல்லுங்க, சிறிதளவு சீரகங்க, 1 டீஸ்பூன் சீரகங்க, ஒரு 20 முந்திரி எடுத்து அரைச்சி பேஸ்டாட்ட வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனுங்க, கஸ்தூரி மேத்தி 2 டீஸ்பூனுங்க, பன்னீர் 200 கிராம் வாங்கிங்க, அரைச்சி தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போடலைன்னா அப்படியே பிடிச்சி போயிடுங்க. வெண்ணெய் ஒரு 4 துண்டு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டுக்குங்க. ஆயில் இல்லாம போட்டுக்குங்க. அதை போட்டு அரைவாசி மிதக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிற்பாடு அதை எடுத்து மிக்சியில மாட்டி அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்கிங்க. அரைச்சு வச்ச விழுதை சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க, ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூளுங்க, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளுங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. அரைச்சு வச்ச முந்திரி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. கடைசியா உப்பு செக் பண்ணிக்கிங்க, தேவைன்னா சேர்த்திக்கிங்க, இல்லாட்டி வேண்டாம்.
இப்போ பன்னீரை சேர்த்திக்கிங்க. அதுல கஸ்தூரி மேத்தி 2 டீஸ்பூனை தூவிட்டு கலக்கிக்கிங்க. கடைசியா வெண்ணெயை சேர்த்திக்கிங்க. இப்போ கடைசியா 6 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்தி கலக்கிக்கிங்க. கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கிங்க. அவ்வளவுதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கிங்க. சப்பாத்தி ரெடி பண்ணா பரிமாற வேண்டியதாங்க. எங்க சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க, கண்டிப்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.